தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையும் புகழ் பாட வேண்டும். பாரோனில் நோய்களை நீக்கியவர் பாவியன் பாவனை நீக்கிடுமே. பாரோனில் நோய்களை நீக்கியவர் பாவியன் பாவனை நோக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையும் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையும் புகழ் பாட வேண்டும். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட ஓ பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையும் புகழ் பாட வேண்டும். உயிருள்ள வரையும் புகழ் பாட வேண்டும். தன் ஜீவன் எனக்காக தந்தவரே என் உள்ளம் பலியாக ஏற்றிடுமே. தன் ஜீவன் எனக்காக தந்தவரே என் உள்ளம் பலியாக ஏற்றிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையும் புகழ் பாட வேண்டும். பாரில் வேண்டும், உயிருள்ள வரையும் புகழ் பாட வேண்டும். பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக என சர்க்க ஈரம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையேன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையின் புகழ் பாட வேண்டும். பாரில் உயிருள்ள வரையின் புகழ் பாட வேண்டும். அல்லேலூயா. நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனையே கொடுத்த ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். அவருக்கு இந்த லெந்து நாட்களில் நம்முடைய இருதயத்தை நம்முடைய சிந்தை, ஆண்டவரே நான் உமக்கே ஒப்பு கொடுக்கிறேன், உங்கள் சிலுவையை தியானிக்க, உடைய சிலுவையை பற்றியே யோசிக்க என்னையே பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்களும் நானும் அவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். இன்னொரு பாடலை பாடி அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னுடைய பாடல் புஸ்தகத்தில் இருக்கிற 927வது பாடல். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். நம்முடைய ஆண்டவர் அழகானவர். அவர் சாரோனின் ரோஜா. அவருடைய முகம் வந்து பிரகாசமாக இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய அழகையெல்லாம் அவர் இழந்தார். அவர் பாருங்க, உங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். அவருடைய முகத்தில் காரி துப்பப்பட்டது. அவருடைய தலையில் ஒரு முள்முடி சூட்டப்பட்டது. அழகாயிருந்த இயேசு சிலுவையில் அவர் என்ன பண்ணார்னா அந்த கேடு அடைந்தார். எதற்காக தெரியுமா? நீங்களும் நானும் மீட்பை பெற வேண்டும் என்பதற்காக, நீங்களும் நானும் விடுதலையை பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டு அதை நினைத்து நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். 927வது பாடல். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவரேசு இயேசு இயேசு. அவரேசு இயேசு இயேசு.
இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நாம் மகிமையின் ராஜா என்று நம்மோடு இருக்கும் இம்மானுவேலன். சொல்லுமா, சேனைகளின் கர்த்தர் நாம் மகிமையின் ராஜா என்று நம்மோடு இருக்கும் இம்மானுவேலன். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே, அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், மகிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், ஆமென், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆட்சி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆட்சி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. சொல்லுமா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடைய நேசகத்தரே, நேசகத்தரே, அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, 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 அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. இன்னொரு விதத்தில் சொல்லுமா, இம்மட்டும் இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர் என் என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்றென்றும் என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்னுடையவர் என் நேசகத்தரே, என்னுடையவர் என் நேசகத்தரே, அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு,
2 கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் கடைசி ரெட்ட வரைக்கும் சிந்தி நம்ம மீட்டு கொண்டாராம். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்க யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு சிலுவைக்கு போனதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, உங்க மேலையும் என் மேலையும் வச்சிருக்கிற அன்பு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த அன்புனால தான், அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தும்படியாக தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்துட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த ஸ்டான்ஸ் அழகா சொல்லுது பாருங்களேன். பாசத்தின் எல்லை தான் இயேசு அப்பாவுடைய பாசம், அவருடைய அன்பின் நிமித்தம் இந்த ஜனங்கள் எப்படியாவது பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவையிலே தன்னுடைய கடைசி சொற்றத்தை வரைக்கும் சிந்தினார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்க பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மனிதன் பாவம் செய்யும் போது அவன் ஆட்டுடைய ரத்தத்தை, அவன் மிருகங்களுடைய ரத்தத்தை போய் அவன் என்ன செய்தான்னா பலியிட்டுக்கிட்டே இருந்தான். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல அவரே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக இந்த பூமிக்கு இறங்கி வந்து அவருடைய ரத்தத்தினால நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? மீட்டு கொண்டார். நம்ம ரத்தத்தினாலே நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அந்த ஆண்டவரை நம்ம இன்னொரு விஷயம், அந்த ஸ்டான்ஸை நம்ம பாட போறோம். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். அவர் என்னை மீட்டு கொண்டார். பாவத்தில் சாபத்தில் இந்த உலகத்திற்கு பின்னாடி ஓடிக்கொண்டதை என்னை இயேசு மீட்டு கொண்டார் என்ற விசுவாசத்தோடு நம்ம சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். சொல்லுவோமா? கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். சொல்லுவோமா? என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. அல்லேலூயா. அந்த இரத்தம் இன்னைக்கும் உங்களுக்காக எனக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆபேலுடைய இரத்தம் காயினை பழி வாங்கணும்னு சொல்லி ஏசப்பா கிட்ட பேசிச்சு. ஆனால் இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக எனக்காக நம்ம செய்த பாவத்திற்கு பழி வாங்கணும்னு பேசலை, நமக்கு நன்மையை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி பேசுகிறது. ஆமென்னு சொல்லுங்களேன். இந்த சிலுவை தியான முதல் நாள் கூட்டத்தில் அந்த இரத்தத்தின் வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா சத்தமாக ஒரு அலையிலுயா சொல்லுங்கள். அலையிலுயா. அப்படி நம்ம எல்லாம் இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுவோமா? எல்லாரும் தேவ பிரசன்னத்தில் முழங்கால் படிக்கிட்டு எல்லாரும் கண்களை மூடி, யாரும் எங்கேயும் வேடிக்கை பார்க்காதீங்க. அந்த கல்வாரி சிலுவையில் தொங்குகிற இயேசுவை நோக்கி பாருங்க. உங்களுக்காக எனக்காக அவர் அடிக்கப்பட்டு தன்னுடைய கடைசி சொற்றத்தை வரைக்கும் தனக்குன்னு எதுவுமே வச்சுக்கிடாம அவர் சிலுவையில் சிந்தினாரு. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் இன்னைக்கு உங்களுக்காக பரிந்து பேசுகிறது. இன்னைக்கு உங்களுக்காக பரிந்து பேசுகிறது. இன்னைக்கும் அந்த ரத்தத்திற்கு வல்லமை இருக்கிறது. இன்றைக்கும் அந்த ரத்தத்துக்கு ஜீவன் இருக்கிறது. அந்த ரத்தம் இன்னைக்கும் உங்களுக்கு நன்மையானதை தரும்படி உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த ரத்தம் இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரும். இந்த 40 நாள் 2 நாட்கள் முதல் நாள்ல அந்த இரத்தத்தின் வல்லமை உங்க மேல இறங்கும்படி, அந்த இரத்தத்தின் ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும்படி எல்லாம் கண்களை மூடி வாய்களை திறந்து, இயேசுவே அந்த இரத்தத்தால என்ன ஒரு விசை கழுவுன்னு கேளுங்க. அந்த இரத்தத்தால என்ன கழுவுன்னு கேளுங்க. அந்த இரத்தம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை கழுவி உங்களை பரிசுத்தமாக்கும். அந்த இரத்தம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற வியாதியை மாற்றி போடும். அந்த இரத்தம் உங்க குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை மாற்றி போடும். அந்த இரத்தம் உங்களுக்கு பரிசுத்தத்தை கொண்டு வரும். அந்த இரத்தம் உங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும். அந்த இரத்தம் உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சாத்தானின் வல்லமையை அது நிர்மூலமாக்கி போடும். எல்லா வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு அந்த இரத்தத்தின் வல்லமை என் மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு அந்த இரத்தத்தின் மகிமை என் மேல ஊற்றப்படட்டும். நீர் கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த இரத்தம் என் மேல தெளிக்கப்படட்டும். என் குடும்பத்தின் மேல தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. என் குடும்பத்தின் மேல தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா பாவங்கள், எல்லா சாபங்கள் ஆண்டவரே, தொடர்ந்து வரக்கூடிய எல்லா பிரச்சனைகள், போராட்டத்திற்கு அந்த இரத்தத்தின் வல்லமை இன்றைக்கு ஒரு விடுதலையை கட்டளை
கட்டளையிடட்டும், அந்த ரத்தத்தை என் மேல ஊற்றுங்கப்பா. கேளுங்க பாப்போம், வாய்களை திறந்து கேளுங்களேன். அந்த ரத்தம் என்னை கழுவி பரிசுத்தமாக்கட்டும், என்னை ஒரு விசை கழுவட்டும், இன்னும் ஒரு விசை கழுவட்டும், என் இருதயத்தை கழுவட்டும், என் சிந்தையை கழுவட்டும், என்னுடைய நினைவுகளை கழுவட்டும். என்னை கழுவுங்கப்பா, உங்க ரத்தத்தால கழுவுங்கப்பா. என்னை ரத்தத்தால மீட்டு கொண்டீங்களப்பா, என்னோட ரத்தத்தால மீட்டு கொண்டீங்களே. இயேசு சிந்தின ரத்தம் சாதாரண ரத்தம் அல்ல, அது பரிசுத்தம் உள்ள ரத்தம், அது பரிசுத்தம் உள்ள ரத்தம், அது மாசு இல்லாத ரத்தம், அது குற்றம் இல்லாத ரத்தம். அந்த ரத்தம் இன்னைக்கு நம்ம மேல ஊற்றப்படட்டும், இன்னைக்கு என் மேல ஊற்றப்படட்டும். அந்த ரத்தம் உங்க மேல ஊற்றப்பட்டதுன்னா எல்லா பொல்லாத இருளின் ஆதிக்கங்கள் அழிக்கப்படும். வேதம் சொல்லுகிறது, சாட்சியின் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நீங்க சாத்தானை ஜெயிப்பதற்கு இயேசுவின் ரத்தம் தான் உங்களுக்கு உதவி செய்யும். உங்களை பாவத்திலிருந்து கழுவுவது இயேசுவின் ரத்தம். எல்லாரும் கண்களை மூடி, இயேசுவே, அந்த கல்வாரி சிலுவையில் வடிகிற அந்த ரத்தம் இன்னைக்கு என் மேல ஊற்றப்படட்டும், என் சிரசின் மேல ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, என்னை ஒரு விசை கழுவுங்கப்பா, உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை அந்த ரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தமாக்கும், அந்த ரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தமாக்கும். நீங்க உண்மையா யார் யாரெல்லாம் கேட்கீங்களோ, உண்மையா நீங்க யார் யாரெல்லாம் கேட்கீங்களோ, கட்டாயம் இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை கழுவி சுத்திகரிக்கிற ரத்தம், நம்மை கழுவி சுத்திகரிக்கிற ரத்தம், நம்மளை பரிசுத்தமாக்குற ரத்தம். அந்த ரத்தத்தால கழுவப்பட்டீங்கன்னா பிதாவின் முகத்தை தரிசிக்க முடியும், அவர் இயேசுவை உங்களை தரிசிக்க முடியும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் இருதயத்தை கழுவட்டும், என் சிந்தையை கழுவட்டும், என் சரீரத்தில் இருக்கிற வியாதி பலவீனங்களை மாற்றி போடட்டும், என் குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை மாறட்டும், என் குடும்பத்தில் இருக்கிற தோஷத்தை மாற்றட்டும். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வல்லமை உள்ளது. இயேசுவின் ரத்தத்திற்கு முன்னாடி எந்த சத்துருவின் கிரியை நிற்க முடியாது. இயேசுவின் ரத்தத்துக்கு முன்னாடி எந்த பொல்லாத கிரியை நிற்க முடியாது. வாய்களை திறந்து, இயேசுவே, உங்க ரத்தம் என்னை கழுவட்டும்னு கேளுங்க. உங்க ரத்தம் என்னை ஒரு விசை கழுவட்டும். உங்க ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது எந்தெந்த வீட்டிலெல்லாம் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டதோ அந்த வீட்டுக்குள்ள தலைச்சங்கார தூதனால நுழைய முடியல, அந்த வீட்டுக்குள்ள பொல்லாத பிசாசின் கிரிகள் நுழைய முடியல, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க பாதுகாக்கப்பட்டாங்க. நீங்க வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசுவே, என் வீட்டுக்குள்ள உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன், என் குடும்பத்தில் ரத்தத்தை தெளிக்கிறேன், என் குடும்பத்துக்கு விரோதமாக செய்யப்படுகிற எல்லா பொல்லாத மனுஷருடைய வன்கண்கள், பொறாமைகள், எல்லா செய்வனையின் கிரியைகள், எல்லா பொல்லாத சத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அழிக்கப்படுவதாக. இந்த சிலுவையில் இருந்து வருகிற ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில சுகந்தரித்துக் கொள்ள எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நல்லா கைத்தட்டி பாடுவோமா? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. சொல்லுவோமா? நேசரின் ரத்தம், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. விசுவாசத்தோடு சொல்லுவோம், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவா. சொல்லுவோமா? இம்மட்டும் இதுவரைக்கும் உதவின ஆண்டவர் காத்திடுவா. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. விசுவாசத்தோடு சொல்லுங்க, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே அவருடைய இரத்தத்தின் மறைவில் இருக்கிற என் மேல எந்த சத்துருவின் கிரியும் தொடுவதற்கு அதிகாரமே இல்லை. அவர் அதிகாரத்தை சிலுவையில் வெற்றி சிறந்தார். இந்த தீங்கும் தீண்டாதே. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே.
யாருக்கு அவரே என் வாழ்வின் பலனானார். யாருக்கு பயப்படுவே, அவரே என் வாழ்வின் பலனானார். யாருக்கு பயப்படுவே, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எந்த தீங்கும் தீண்டாதே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், தாய் தன் பிள்ளையை என்னை மறவாதவர். அம்மே ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாதிரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை அட்டுக்கொட்டியின் இரத்தத்தினா. இயேசுவின் இரத்தத்திற்கு வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்க இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது தெளிக்கப்படட்டும். எல்லா பாவத்தின் கிரியைகள், எல்லா பொல்லாத சத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இப்ப அழிக்கப்படட்டும். இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், கல்வாரி சிலுவையில எனக்காய் சிந்தப்பட்ட இரத்தம், அந்த ஆட்டுக்குட்டியான இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இப்பொழுது தெளிக்கப்படுவதாக. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த இரத்தம் உங்களை கழுவுகிறது, அந்த இரத்தம் உங்களை பரிசுத்தமாக்குகிறது, அந்த இரத்தம் உங்களை விடுதலை தருகிறது. எல்லா பலவீனத்தின் கட்டுக்கள் மாறுவதாக, எல்லா பலவீனத்தின் கட்டுக்கள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்குவதாக, ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்குவதாக. எல்லா சாத்தானுக்கு இடமில்ல. குடும்பங்களுக்குள்ள கிரியை செய்கிற, சமாதானத்தை கெடுக்கிற, குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை கெடுக்கிற பொல்லாத சாத்தானுக்கு இன்னைக்கு இடமே இல்லை. இயேசுவின் இரத்தம் இன்றைக்கு தெளிக்கப்படட்டும், இன்றைக்கு தெளிக்கப்படட்டும். உங்க இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஊற்றப்படுவதாக. இயேசுவே, உங்க இரத்தத்தினால் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. நம்முடைய ரத்தம் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை, சிந்தையை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளில் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா பயத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக, எல்லா டிப்ரெஷனின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. தேவையற்ற குழப்பத்தை கொண்டு வருகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. ஒரு தெளிந்த புத்தி உண்டாகட்டும், தெளிந்த சிந்தனையை உண்டாகட்டும். தொடர்ந்து வருகிற பொல்லாத சாத்தானின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. அப்படி நம்ம எல்லாம் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம்மா. எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படி எழுந்து நின்று அந்த கல்வாரி சிலுவையில் தொங்குகிற இயேசுவின் இரத்தம், அந்த இரத்தம் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறது, அந்த இரத்தம் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறது, அந்த இரத்தம் நம்முடைய பாவமர கழுவி இருக்கிறது. அந்த இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அவர் பாவமே செய்யாத இயேசு ஏன் கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார்? ஒன்னே ஒன்று தான், உங்கள் மேலேயும் என் மேலேயும் இருக்கிற அன்பு. அந்த அன்புக்கு முன்னாடி நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. தமக்காக ஜீவனை கொடுத்த அன்பு, நமக்கு நம்ம மேலே வச்ச அன்புனால அவர் கைகளையும் கால்களையும் ஆணியடிக்கு ஒப்பு கொடுத்தாரு. நம்ம மேலே வச்ச அன்புனால அவரோட முதுகில் வாரினால் அடிபட ஒப்பு கொடுத்தாரு. நம்ம மேலே வைத்த அன்புனால தலையில் முள்முடி கொடுக்க ஒப்பு கொடுத்தாரு. அந்த அன்பை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தில் ஆண்டவரே, இந்த லெந்து நாட்களில் நான் இன்னுமே அதிகமாக அன்பு கூறுவோம்ப்பா, இன்னுமே அதிகமாக அன்பு கூறுவேன். இதுவரைக்கும் இருந்ததை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் காட்டிலும் உண்மையே அன்பு கூறு. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நீர் என் மேல வச்ச அன்புக்கு முன்னாடி இதெல்லாம் எதுவுமே இல்லப்பா, இதெல்லாம் எதுவுமே இல்லப்பா. நான் இன்னுமே முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே
உள்ளம் உடையுதப்பா அன்பே கல்வாரி அன்பே உம்மை இல்லே என் உள்ளம் உடையுதப்பா தாகம் தாகம் என்றீ எனக்கா கல்வாரி சிலுவையில் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின ஆண்டவர் தாகம் தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றீ பாவங்கள் சுமந்தீ பரிகார பலியானிய பாவத்தை எல்லாம் சுமந்தீரே எங்கள் சுமந்தீ பரிகார பலியானி அன்பே அன்பே கல்வாரி அன்பே அந்த சிலுவையை நோக்கி பார்த்து உண்மையான உள்ளத்தோடு பாடுங்களே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் காயங்கள் பார்க்கின்றேன் காயங்கள் பார்க்கின்றேன் கண்ணீர் வடிக்கின்றே உம்முடைய காயத்தை பார்க்கிறப்பா எனக்காக 5 காயங்களை ஏற்றுக்கொண்டீரே ஆமென் கண்ணீர் வடிக்கின்றே தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே தூய திருரத்தமே துடிக்கும் அன்பே அன்பே கல்வாரி அன்பே அந்த சிலுவை நோக்கி பார்த்து இயேசுவே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உம்மை பார்க்கையிலே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா பரலோக பிதாவே அந்த அன்பை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் சிலுவையில் நீர் எங்கள் மேல் காண்பித்த அன்புக்கு ஈடாய் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரே இந்த சிலுவை தியான நாட்களில் இந்த லெந்து நாட்களில் உம்முடைய அன்பை நாங்கள் இன்னும் அதிகமாய் ருசிக்க இன்னும் அதிகமாய் உம்மிடத்தில் அன்பு கூற சிலுவையில் தொங்குகிற இயேசுவோடு கூட அந்த இருக்கிற அந்த அன்பும் அந்த உறவில் நாங்கள் அதிகப்பட ஒப்பு கொடுக்குறோம்ப்பா உங்களுடைய அன்பிலே நாங்கள் இணைய முடியாதபடி எங்ககிட்ட இருக்கிற பாவங்கள் எங்ககிட்ட இருக்கிற குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்து உடைய அன்பிலே களை கூற உதவி செய்யும் நீ பிரேசி மூலம் ஆராதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.